குட் மார்னிங் 11th தேர்ட் குரூப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? டெய்லி தொடர்ந்து வீடியோவை பார்க்குறீங்களா? ஸோ யூனிட் 2ல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் சாப்டர் 7ல் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில், அதாவது நேற்றுக்கு எஸ்டர்டே வீடியோவில் we discussed about what are the features of cooperative organization and then advantages of cooperative organization. Then what are the features? There are 10 features of cooperative organization. First one is voluntary membership, second one equal rights, democracy, honesty, mutual confidence, welfare main objectives, cash payment, economic distribution of profit, self service. Then second one, advantages of cooperative organization. There are 12 advantages of cooperative organization. We discussed only 6 heading in last video. So first one voluntary organization, second one AC formation, third one democracy, fourth one equal distribution of surplus, fifth one limited liability, sixth one separate legal entity. Then today we see about remaining advantages and disadvantages, 6th heading. Okay, then 6th heading, 7th heading, 6th heading already we discussed. 7th heading is each for all and all for each. So what is the meaning each for all and all for each? அதாவது ஈச்னா ஒவ்வொருத்தரும் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒவ்வொருக்காகவும் இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனில் செயல்படணும். பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் ஃபார்ம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் ஆர் மியூச்சுவல் ஹெல்ப். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து எதுக்காக ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன நோக்கத்துக்காக ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈச் ஃபார்ம்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் ஆர் மியூச்சுவல் ஹெல்ப். அதாவது செல்ஃப் ஹெல்ப்ஸ்னால் தமக்குத்தானே உதவி செய்கிறது, அதே மாதிரி மியூச்சுவல் ஹெல்ப்னால் ஒருத்தருக்கு மியூச்சுவலாக மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஒரு பேசிஸில் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேர்ஃபோர் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூட் their effort to promote their common welfare. ஸோ அப்போ மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் எஃபோர்ட்டை போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணி சொசைட்டியோட காமன் வெல்ஃபேர், சொசைட்டியோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட காமன் வெல்ஃபேர், அவங்களுடைய பொதுவான வளர்ச்சிக்கு வந்து எல்லாருமே பாடுபடணும். ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் அண்டு மியூச்சுவல் ஹெல்ப் அப்படிங்கிற பேசிஸில் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. தென் 8th அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இதனுடைய பலன் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட பலன் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். இட் ஆப்ரேட்ஸ் இன் எ லிமிடெட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா அண்ட் தர் இஸ் ஏ கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமாங் மெம்பர்ஸ். ஸோ இது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் மட்டும்தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது என்ன ஆகும் அப்படின்னா கிரேட்டர் ஐடென்டிட்டியாக இது வந்து கிடைக்கும் எல்லா மெம்பர்ஸ்க்கும். ஸோ மெம்பர்ஸ் வில் பி இன்ட்ராக்டிங் வித் ஈச் அதர். ஒவ்வொரு மெம்பரும் ஒருத்தருக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடவடிக்கை பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கிறத இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். தே கேன் கோஆப்ரேட் அண்ட் மேனேஜ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சொசைட்டி இன் எ மோர் எஃபெக்டிவ் மேனர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து தே கேன் கோஆப்ரேட் அண்ட் மேனேஜ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சொசைட்டி இன் எ மோர் எஃபெக்டிவ் மேனர். ஸோ அப்போ வந்து கோஆப்ரேட்டிவோட பெனிஃபிட்டுக்காக அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே கோஆப்ரேட்டிவ் சேர்ந்து என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், கவர்மெண்ட் சப்போர்ட். ஸோ ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இட் இஸ் த மெயின் மோட்டிவ் இஸ் சர்வீஸ் மோட்டிவ். ஓகேவா? ஸோ பாருங்கள், த கவர்மெண்ட் வித் எ வியூ டு ப்ரமோட் த growth ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எக்ஸ்டெண்ட் ஆல் சப்போர்ட் டு தம். இட் ப்ரொவைட்ஸ் லோன் அட் சீப் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ரொவைட் சப்சிடிஸ் எக்ஸெட்ரா. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட க்ரௌத்துக்காக நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து சப்சிடிஸும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனுடைய வளர்ச்சிக்காக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட வளர்ச்சிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய சீப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய லோன் வந்து கொடுக்குறாங்க. அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். தென் நிறைய சப்சிடி வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் மோட்டிவோட செயல்படுறதால கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, தென் 10th ஒன் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் மிடில் மேன். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மிடில் மேன் அப்படிங்கிறதே கிடையாது. டேரெக்டாக ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர் கிட்ட சேல்ஸ் பண்ணிடுறாங்க. தேர்ஃபோர் தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் மிடில் மேன் அண்ட் கேன் சேவ் த ப்ராஃபிட் என்ஜாய்டு பை த மிடில் மேன். ஸோ தே ஆர் நாட் டிபெண்ட் ஆன் மிடில் மேனை வந்து யாரும் டிபெண்ட் பண்ணி இல்லை அண்ட் கேன் சேவ் த ப்ராஃபிட் என்ஜாய்டு பை த மிடில் மேன். ஸோ அப்போ வந்து மிடில் மேனுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சேவ் ஆகி அது வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்து ப்ரொடியூசரே கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் குட்ஸை வந்து சேர்த்துட்றாங்க.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கன்செஷன். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் கன்செஷன் நிறையா உண்டு. ஸோ கன்செஷன் அப்படின்னா டேக்ஸ் கட்டுறதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் குறையும். இப்போ 10% கட்ட வேண்டிய இடத்துல 8% கட்டினா போதும். அதுதான் டேக்ஸ் கன்செஷன். பாருங்கள், டு ப்ரொமோட் த கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இட் இஸ் a non-profit enterprise, government provides various exemptions and tax concession. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a non-profit enterprises. ப்ராஃபிட் நோக்கத்துக்காக இது செயல்படாது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா சர்வீஸ் மோட்டிவ்காக செயல்படும். ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய டேக்ஸ் எக்ஸம்ஷனும் நிறைய டேக்ஸ் கன்செஷனும் கொடுக்குறாங்க. எக்ஸம்ஷன் அப்படின்னா டேக்ஸ்லேருந்து விடுபடுறது, டேக்ஸே கட்ட வேண்டாம். ஓகேவா? இந்த கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று டேக்ஸே கட்ட வேண்டாம், அப்படி இல்லாட்டி டேக்ஸ் கன்செஷன் கொடுப்பாங்க. டேக்ஸ் கன்செஷனாக இப்போ 1000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு 500 ரூபா கட்டினா போதும். ஸோ அதை தான் டேக்ஸ் கன்செஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூரல் கிரெடிட். ஸோ ரூரல்னால் கிராமம். கிராமப்புறத்துக்குள்ள வந்து நிறைய கடனுக்கு கொடுத்து கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் have contributed significantly in freeing villagers from money lenders. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வில்லேஜஸ் உள்ளவங்க தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரம் மணி லெண்டர்ஸ். மணி லெண்டர்ஸ்னால் கடன் கொடுப்பாங்க இல்லையா, பணத்துக்கு கடன் கொடுப்பாங்க. அவங்க தான் மணி லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை அடகமான வச்சுக்கிட்டு கடனாக கொடுப்பாங்க. இயர்லியர் மணி லெண்டர்ஸ் யூஸ்டு டு சார்ஜ் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த இயர்னிங் ஆஃப் த வில்லேஜர்ஸ் வேர் ஸ்பெண்ட் ஆன் பேமெண்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் அலோன். ஸோ அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இந்த மணி லெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வந்து ஏதாவது ஒரு பொருளை அடமான வச்சுட்டு கடன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் மணி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் அட் சீப்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஹவ் பெனிஃபிட்டட்ஸ் ரூரல் கம்யூனிட்டி. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோன் அப்படிங்கிறது வந்து லோனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஆனால் மணி லெண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ மணி லெண்டர்ஸ்கிட்ட இருந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து மக்களை வந்து ரூரல் ஏரியாவில் உள்ள மக்களை வந்து பாதுகாக்கிறாங்க. After the establishment of cooperative, the rural people were able to come out of the grip of money lenders. ஸோ அப்போ மணி லெண்டர்ஸ்ட்டை இருந்து யார் பாதுகாக்கப்படுறாங்க, இந்த ரூரல் பீப்புள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க. ஏன்னா மணி லெண்டர்ஸ் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பொருளை அடமான வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்க பணம் கொடுக்கலாட்டி. ஆனால் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படி கிடையாது. ரொம்ப பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பீப்புளை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணுறாங்க இவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. The next one பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம வந்து அட்வான்டேஜஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃபண்ட்ஸ். ஆல்ரெடி வி நோ தட் த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் ஃபண்ட்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். ஓகே, பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஹாவ் லிமிட்டட் மெம்பர்ஷிப் அண்ட் ஆர் ப்ரொமோட்டட் பை த வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வீக்கர் செக்ஷனில் தான் மேக்ஸிமம் இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய ஃபண்டும் எப்படி இருக்கும், லிமிட்டடாக இருக்கும். த மெம்பர்ஷிப் ஃபீஸ் கலெக்டட் இஸ் லோ. இதில் வந்து சேரக்கூடிய மெம்பர்ஸோட ஃபீஸும் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் த ஃபண்ட்ஸ் அவைலபிள் வித் த கோஆப்ரேட்டிவ் ஃபண்ட்ஸ் ஆர் லிமிட்டட். ஸோ கலெக்ட் பண்ணுற ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதால இது என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய ஃபண்டும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். The principles of one man one vote and limited dividend also reduce the enthusiasm of members. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஒன் ஓட், ஒருவருக்கு ஒரு வாக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு நபர் ஒரு ஓட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டிவிடெண்ட்டும் லிமிட்டடாக இருக்கிறதால இது வந்து எதை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா மெம்பர்ஸோட ஒரு எந்தூசியாசம், அவங்களுடைய எனர்ஜியை வந்து இது வந்து மெம்பர்ஸ் அவங்களுடைய எனர்ஜியை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஃபண்ட்ஸ் லிமிட்டடாக இருக்கிறப்போ இவங்க வந்து அவங்க அந்த பியாண்ட் லெவலை தாண்டி அந்த ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸை வந்து இவங்களால் எடுத்து நடத்த முடியாது. சின்ன சின்ன பிஸ்னஸை மட்டும்தான் இங்கே வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து நடத்த முடியும். பாருங்கள், தே கேனாட் எக்ஸ்பேண்ட் தயர் ஆக்டிவிட்டீஸ் பியாண்ட் எ பர்டிகுலர் லெவல் பிகாஸ் ஆஃப் த லிமிட்டட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. வை அப்படின்னு கேட்குறப்போ லிமிட்டட் ஃபண்ட்ஸு தான் காரணம். ஸோ அவங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதால ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தாண்டி அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை எதிர்பார்த்தே அவங்க வந்து எதிர்பார்த்தே நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணலாட்டி இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் நாட் ஏபிள் டு ரைஸ் தேர் ஓன் ரிசோர்ஸஸ். ஸோ ஓன் ரிசோர்ஸை
ரிசோர்ஸை வச்சு அவங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரன் பண்ண முடியாது, ஆர் நாட் ஏபிள் டு ரைஸ் தேர் ஓன் ரிசோர்ஸஸ். ஏன்னா மெம்பர்ஸோட அந்த மெம்பர்ஷிப் ஃபீ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தேர் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஆர் லிமிட்டட் அண்ட் தே டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். அவங்களுடைய சோர்சஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியல் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டை நம்பியே தான் இருக்கும். ஸோ லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குறப்ப தான் கொடுப்பான். சப்போஸ் இன்கேஸ் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது லாஸ் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஃபண்டுக்கு வந்து சொசைட்டிக்கு வந்து அவங்க வந்து ஃபண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிற ஒரு க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபண்டிங் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தட் வில் பி ரிலீஸ்டு பை த கவர்மெண்ட் ஆர் அன்சர்டைன். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வந்துருச்சு. இப்போ இந்த கொரோனா டயத்தில் வந்து கொரோனாவுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவாங்க. அப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபண்ட் சொசைட்டிக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறது வந்து கம்மியாயிரும். ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள எதிர்பார்த்துருந்தாங்கன்னா த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நாட் சக்ஸஸ் த பிஸ்னஸ். therefore the cooperative are not able to plan their activities at the right manner. ஸோ அப்போ கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து கரெக்டாக பிளான் பண்ண முடியாது, ரைட் மேனரில் பிளான் பண்ண முடியாது. தென் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா imposed by government. In the Western countries, cooperative societies were voluntarily started by the weaker section. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வாலண்டரியாக. ஸோ அங்கே வந்து யார் வந்து ஒன் ஹூ ஸ்டார்ட் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் தே கேன் ஈஸிலி ஃபார்ம் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ யார் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ, வாலண்டியர் விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து இதில் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். The objective is to improve their economic status and protect themselves from exploitation of by businessmen. ஸோ எதுக்காக அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு பிஸ்னஸ் மேனை வந்து மற்றவங்க ஏமாத்துறதுல இருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து வாலண்டரியாக வந்து பிஸ்னஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் இன் இந்தியா த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வாஸ் இனிஷியேட்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பை த கவர்மெண்ட். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு பொறுத்த வரைக்கும் இதை ஸ்டார்ட் பண்ணுறது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான். ஸோ வைட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் இஸ் லேக்கிங். ஸோ நிறைய பீப்புள் வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, இதில் வந்து ரொம்ப லேக்காக தான் இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. therefore the benefit of the cooperative has still not reached many poor section. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்டில் நாட் ரீச்டு மெனி புவர் செக்ஷன். இது வந்து நிறைய வந்து புவர் பீப்புளை வந்து இது ரீச் ஆகாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பெனிஃபிட் டு ரூரல் ரிச். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து அதாவது ரூரல் ஏரியாவில் ரிச் பீப்புளை மட்டும்தான் இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இது பெனிஃபிட்டை கொடுக்குது. பாருங்கள், கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹாவ் பெனிஃபிட்டட் த ரூரல் ரிச் அண்ட் நாட் த ரூரல் புவர். அதாவது ரூரல் லெவலில் ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ரூரல் பீப்புள் வந்து இதில் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியல இல்லையா. The rich people elect themselves to the managing committee and manage the affairs of the cooperatives for their own benefit. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த கிராமத்தில் அந்த பீப்புள் அந்த ரூரலில் உள்ள பணக்காரங்க இருப்பாங்களே அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை அவங்களே என்ஜாய் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீனாக இருக்கட்டும் இல்லை அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வாங்குற கடனாக இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்களே மேனேஜ் பண்ணுறதால அந்த ரிச் பீப்புளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அனுபவிச்சுக்கிடுவாங்க. ஸோ அப்போ வந்து லோயர் பீப்புள் ரொம்ப புவர் பீப்புள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இல்லையா. த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆஃப் த ஸ்மால் ஃபார்மர்ஸ் இஸ் ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் தேர் ஃபேமிலி. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்மால் ஃபார்மர்ஸ் சின்ன சின்ன விவசாயிங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக்கிடுவாங்க, ஃபேமிலியோட தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக்கிடுவாங்க. தே டு நாட் ஹாவ் எனி சர்ப்ளஸ் டு மார்க்கெட். அவங்களுக்குன்னு எந்த ஒரு சர்ப்ளஸும் மார்க்கெட்டில் கிடைக்காது. த ரிச் ஃபார்மர்ஸ் வித் வாஸ்ட் ட்ராக்ட் ஆஃப் லேண்ட் produce in surplus quantities and the services of cooperatives such as processing, grading, correct weighment and fair prices actually benefit them. The rich farmerக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்ப்ளஸ் குவான்டிட்டிஸ் கிடைக்கிறது, சரியா ப்ராசஸிங் கிடைக்கிறது, கிரேடிங் கொடுக்கறது, கரெக்டான வெயிட்மெண்ட் கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் எல்லாமே அந்த கிராமத்தில் உள்ள ஒரு ரிச் பீப்புளுக்கு தான் கிடைக்கும், ரிச் ஃபார்மருக்கு தான் கிடைக்கும். ஸோ லோயர் ஃபார்மரை அவங்களுக்கு வந்து இது கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தானே. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷமா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் லேக் ஆஃப் மேனேஜரியல் ஸ்கில்.
அதாவது மேனேஜர் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் மேனேஜ்டு பை த மேனேஜிங் கமிட்டி எலெக்டட் பை இட்ஸ் மெம்பர்ஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து யார் மேனேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேனேஜிங் கமிட்டி தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேனேஜிங் கமிட்டியை வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்க அல்லது யார் எலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மெம்பர்ஸ் தான் இவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? செலக்டட் எல்லாம் ஒன்று தான். ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த மேனேஜிங் கமிட்டி மே நாட் ஹாவ் த ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் ஸ்கில் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மெம்பர்ஸ் கமிட்டியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஒரு ஸ்கில் நாலேஜ் இருக்காது, ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஏன்னா அங்கே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடியது. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே கிராமத்தில் இருக்கக்கூடியது. ஸோ கிராமத்தில் உள்ளவங்க தெரியும், உங்களுக்கு அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதிக திறமை இல்லாதவங்க, நிறைய குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களால் கண்டிப்பாக வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சரியான முறையில் மேனேஜ் பண்ண முடியாது. Since it has limited financial resources, its ability to compensate its employees is also limited. ஸோ அப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மேனேஜர் ஸ்கில் இருக்கும். அவங்க காம்பன்சேட் பண்ணுறதும் இஸ் ஆல்சோ லிமிட்டட் தான் இருக்கும். அதாவது எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் இட் கேனாட் எம்ப்ளாய் த பெஸ்ட் டேலண்ட். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ரொம்ப டேலண்டான ஒரு எம்ப்ளாயி வந்து இங்கே வந்து இருக்க மாட்டாங்க. Lack of managerial skill result in inefficient management, poor functioning and difficulty to achieve objectives. ஸோ அப்போ மேனேஜர் ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதாலையும் திறமை இல்லாதவங்க மேனேஜ் பண்ணுறதாலையும் இது வந்து இன்சஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போது கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப புவராக இருக்கும். அதை ஒரு அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் அதிகமாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு எக்ஸசிவ் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் விச் அஃபெக்ட் தேர் அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ கவர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து தலையீடு செய்கிறதா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக வாட்ச் பண்ணுறதாலையும் இது அவங்களுடைய அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது அவங்க வந்து அவங்களுடைய சுய உரிமை அவங்க சொந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக தலையிடுறதால பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. Adhering to various regulations takes up much of the management time and effort. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கிறதால இவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக ஒரு முடிவுகளையோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணுறது ரொம்ப வேஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்குது. ஓகே கேர்ள்ஸ், இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வி டிஸ்கஸ் அபவுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் cooperative societies. There are 12 advantages of cooperative societies. Last video we discussed 6th heading. Then today video we discuss the remaining heading. Each for all and all for is 7th heading. 8th heading greater identity of interest. 9th one government support. 10th one elimination of middleman. 11th one tax concession. 12th one rural credit. Then disadvantages of cooperative societies, there are 12. Today we discuss about 7th heading. Limited funds, over-reliance on government funds imposed by government, benefit to rural rich, inadequate rural credit, lack of managerial skill, government intervention. So next video we discuss about remaining portion. Watch your video regularly girls. Thank you.